வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் முத்து. இந்த வீடியோவில் நம்ம IQ Neo 10R அண்டு Vivo T3 Ultra இந்த ரெண்டு மொபைலோடைய கம்பேரிசன் தான் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள். என் கையில் பார்த்தீங்கன்னா IQ Neo 10R மொபைல் இருக்குது. ஒருவேளை உங்கள் கையில் Vivo T3 Ultra மொபைல் இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் என்னங்கிறத, பர்டிகுலராக கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் அண்டு கேமரா எக்ஸ்பீரியன்ஸையும் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். அது மற்ற நண்பர்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ கம்பேரிசனில் IQ Neo 10R பெஸ்ட்டாக அப்படி இல்லாட்டி Vivo T3 Ultra பெஸ்ட்டாக அப்படிங்கிறத ஸோ எனக்கு தெரிஞ்சதை நான் ஷேர் பண்ணுறேன், உங்களுக்கு தெரிஞ்சதை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு லுக்ஸ் அண்ட் டிசைன் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு IQ Neo 10Rல உங்களுக்கு பிளாஸ்டிக் பேக் அண்டு பிளாஸ்டிக் ஃப்ரேம் தான் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பாக்ஸியான ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் கையில் பிடிக்கிறதுக்கு சம்டைம்ஸ் கொஞ்சம் கடுப்பாக கூட இருக்கலாம். ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டான டிஸ்பிளே தான். ஸோ கர்வ் வந்து எங்கேயுமே இல்லை. ஸ்லைட்லி பார்த்தீங்கன்னா இந்த எட்ஜஸ் மட்டும் லேஸான கர்வ் இருக்கிறதுனால உங்களுக்கு ஓரளவுக்கு ஓகேவாக இருக்கலாம். பட் இன் அண்ட் ஃபீல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்தளவுக்கு ப்ரீமியமாக இருக்காது. ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாஸ்டிக் தான். ஸோ அந்த விதத்தில் நீங்கள் லுக்ஸ் அண்ட் டிசைன் எடுத்திங்கன்னா Vivo T3 Ultraவில் உங்களுக்கு ஃப்ரண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா கர்வ்டு டிஸ்பிளே அண்ட் ரியர்லேயும் பார்த்தீங்கன்னா கிளாஸ் பேக்கு, சைட்ஸ் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக்கு. ஸோ இருந்தாலும் உங்களுக்கு இன் அண்ட் ஃபீல் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். கர்வ்டு டிஸ்பிளே அண்ட் ஆல்சோ கர்வ்டு பேக் பேனல், அதுவும் கிளாஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு பிடிக்கிறதுக்கும் சரி, இன் அண்ட் ஃபீலும் சரி கொஞ்சம் ப்ரீமியமாக இருக்கும். என்ன ஒன்று, அந்த சைட்ஸ் மட்டும்தான் வந்து உங்களுக்கு பிளாஸ்டிக்காக இருக்குது. அதையும் வந்து கொஞ்சம் ப்ரீமியமாக கொடுத்துருக்கலாம். ஸோ அதோட மட்டும் இல்லாமல் ரியரில் இருக்கிற அந்த கிளாஸும் பார்த்தீங்கன்னா மேட் ஃபினிஷில் கொடுத்துருக்கிறதுனால உங்களுக்கு கையில் பிடிக்கிறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குது. இன் அண்ட் ஃபீலும் ரொம்பவே ஃபீலிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரீமியம் மொபைல் யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல் உங்களுக்கு கொடுக்குது. ஸோ லுக்ஸ் அண்ட் டிசைனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு Vivo T3 Ultra மச் பெட்டர் அப்படின்னு எனக்கு தோணுது. நெக்ஸ்ட்டு ப்ராசஸர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு IQ Neo 10Rல Qualcomm Snapdragon 8s Gen 3 அப்படின்னு ஒரு பவர்ஃபுல்லான சிப்செட் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ Vivo T3 Ultraலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு MediaTek Dimensity 9200 அப்படின்னு ஒரு பர்ஃபெக்டான ஒரு சிப்செட் கொடுத்துருக்காங்க. அது வந்து Snapdragon 8s Gen 3 விட பக்காவாக பர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ பர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே சூப்பரான டிவைஸாக தான் இருக்குது. ஸோ பர்சனலாக பார்த்தீங்கன்னா கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னும் போது உங்களுக்கு ஃப்ளாட்டான ஒரு டிஸ்பிளேயில் கேம் பிளே இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒரு சில கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் IQ Neo 10Rல. எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 144 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சில கேமில் அப்ளை ஆகும். அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்லைட்லி பெட்டராக இருக்கும். அண்ட் ஸ்னாப்ட்ராகன் ப்ராசஸர் அப்படிங்கிறதுனாலையும் ஸ்லைட்லி வந்து IQ Neo 10R கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஸோ அதுக்காக வந்து உங்களுக்கு Vivo T3 Ultraவில் கேமிங் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா அதுலேயும் சூப்பராக தான் இருக்கும். கம்பேரிங் டு Snapdragon 8s Gen 3 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு MediaTek Dimensity 8200+ல் ஸ்லைட்லி ஹீட்டிங் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. மற்றபடி பார்த்தீங்கன்னா ரெண்டுலேயுமே உங்களுக்கு கேம் பிளே ஸ்மூத்தாக தான் இருக்கணும். பட் இது வந்து கர்வ்டு டிஸ்பிளேல உங்களுக்கு இருக்கும். நெக்ஸ்ட்டு கேமரான்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு IQ Neo 10Rல 50MP மெயின் கேமரா கொடுத்துருக்காங்க, Sony IMX882. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு 8MP அல்ட்ரா வைட் கொடுத்துருக்காங்க. அண்டு செல்ஃபிக்கு பார்த்தீங்கன்னா 32MP செல்ஃபி கேமரா ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ ரியரில் உங்களால் மேக்ஸிமம் 4K 60fps மெயின் கேமராவில் வீடியோ ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். செல்ஃபியில் இருக்கிற 32MPயில் உங்களால் மேக்ஸிமமாக 4K 30fps நீங்கள் வீடியோ ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். பட் அதில் ஸ்டெபிலிட்டி பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு இருக்காது. ஸோ IQ Neo 10Rல பார்த்தீங்கன்னா கேமரா எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். போத் ரியர் அண்டு செல்ஃபி கேமரா ரெண்டுமே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிடலாம். பட் Vivo T3 Ultraவில் மெயின் கேமரா பார்த்தீங்கன்னா சோனி சென்சார் IMX921 அப்படிங்கிற சென்சார் கொடுத்துருக்காங்க 50MPயில். ஸோ அது வந்து மச் பெட்டர் அப்படின்னு சொல்ல முடியும். அண்ட் 8MP அல்ட்ரா வைட் தான் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு 50MPக்கான செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. அதில் உங்களுக்கு குரூப் செல்ஃபிக்கான ஆப்ஷனும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா சென்சார் மட்டும் இல்லைங்க, அதோடைய அவுட்புட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு Vivo T3 Ultraவில் ரொம்பவே சூப்பராக இருக்குது. மெயின் கேமராலையும் உங்களால் 4K 60fps வீடியோ ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். அண்டு செல்ஃபி கேமராலையும் உங்களால் 4K 60fps வீடியோ ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த விதத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே சூப்பரான கேமரா செட்டப்பும் இருக்குது. அண்டு கேமரா அவுட்புட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது. அண்டு யூசர் ரிவ்யூ நான் ஃபுல் அண்ட் ஃபுல் செக் பண்ண வரைக்கும் கேமரா பார்த்தீங்கன்னா ரொம்பவே பர்ஃபெக்டாக இருக்குது. யூசர் ரிவ்யூ ரொம்பவே தரமாக கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் கேமராக்காக ஒரு மொபைல் வாங்குறீங்க அப்படின்னா IQ Neo 10Rஐ விட உங்களுக்கு Vivo T3 Ultra பார்த்தீங்கன்னா ஸ்லைட்லி கொஞ்சம் பெட்டராகவே இருக்குது. நெக்ஸ்ட்டு Vivo T3 Ultraவில் IP68க்கான ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் தண்ணியில் போட்டு விளையாடலாம். பட் தண்ணியில் போட்டு உங்களுக்கு வாரண்டியில் கிளைம் பண்ண முடியாது. ஸோ அதனால் டேமேஜ் ஆச்சுன்னா வாரண்டியில் கிளைம் ஆகாது. இருந்தாலும் IP68 ரேட்டிங் இருக்கிறதுனால உங்களுக்கு ஒரு சூப்பரான விஷயம் கொடுத்துருக்காங்க.
பட் ஐக்யூ நியோ 10R பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு IP65க்கான ரேட்டிங் தான் கொடுத்துருக்காங்க. அது வந்து லேசான ஒரு சில சாரல் தூறல் பட்டா வேணா அதுலேருந்து வாட்டர் ரெசிஸ்டன்ட் இருக்குமே தவிர மற்றபடி தண்ணியில் போட்டுலாம் விளையாட முடியாது. நெக்ஸ்ட் ரெண்டு மொபைலுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பீக் பிரைட்னஸ் லெவல் டிஸ்பிளே சைஸ் ரெண்டுமே ஒன்றா தான் இருக்குது. 4500 nits கொண்ட பீக் பிரைட்னஸ் இருக்குது. அண்டு 6.78 இன்ச்சுக்கான ஒரு ஃபுல் HD ப்ளஸ் டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. 1.5K ரெசல்யூஷன் தான் உங்களுக்கு ரெண்டு மொபைல்லையுமே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. என்ன ஒன்று உங்களுக்கு ஃப்ளாட்டான டிஸ்பிளே உங்களுக்கு ஐக்யூவில் கிடைக்கும். விவோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கர்வ்டு டிஸ்பிளேவாக கிடைக்கும். இதில் 120 Hz தான் உங்களுக்கு நார்மலாக வந்து ரெஃப்ரெஷ் ரேட் இருக்கும். பட் ரெண்டுலேயுமே 120 Hz தான். பட் ஐக்யூவில் வந்து கேம் ப்ளே பண்ணும்போது மட்டும் உங்களுக்கு 144 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டு ஒரு சில கேமில் அப்ளை ஆகும். ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வேப்பர் சேம்பர் கூலிங் சிஸ்டம் ரெண்டுலேயுமே கொடுத்துருக்காங்க. பட் ஐக்யூவில் கொஞ்சம் பெட்டராக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது கம்பேரிங் டு விவோ T3 Ultra. அது யூசர் ரிவ்யூ செக் பண்ணி பார்த்தோம்னா ஸ்லைட்லி ஹீட்டிங் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. பட் ஐக்யூலையும் இருக்குது. பட் இமீடியட்டாக பார்த்தீங்கன்னா அது கூல் டவுன் பண்ணிடுது. ஸோ இப்போதைக்கு வேப்பர் சேம்பர் கூலிங் சிஸ்டம் நல்லாவே பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். அண்ட் ஆல்சோ இதில் கேம் ப்ளே பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த FPS மீட்டரும் ஒன்று கொடுத்துருக்காங்க இன்பில்ட்டாக. ஸோ அதனால் உங்களுக்கு அதுவும் வந்து எவ்வளோ FPSல நீங்கள் வந்து கேம் ப்ளே பண்ணுறீங்க அப்படிங்கிறத தெளிவாக காமிக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டுலேயும் 80 வாட் சார்ஜர் தான் டப்பாவில் ப்ரொவைட் பண்ணுறாங்க. பட் ஐக்யூ நியோ 10R பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6400 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. ரெண்டு மொபைலுமே கிட்டத்தட்ட ஒரு 195 கிராம் வெயிட்டு கிட்ட தான் இருக்குது. பட் இதில் 6400 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஸோ பேட்டரி பேக்கப் ரொம்பவே சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஒரு 10 to 100% சார்ஜ் ஏறதுக்கு எனக்கு சாலிடாக 1 hour டைம் எடுக்குது இந்த பர்டிகுலர் மொபைல். ஸோ விவோலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்லிம்மாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதுலேயும் 5500 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. ரெண்டுலேயுமே பார்த்தீங்கன்னா பேட்டரி கெப்பாசிட்டி நல்லா தான் இருக்குது. பட் விவோவில் கொஞ்சம் கம்மியாக இருக்குது 5500. கம்பேரிங் டு ஐக்யூ நியோ 10R பார்த்தீங்கன்னா விவோவில் ரொம்பவே கம்மியாக தான் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். பட் இதில் உங்களுக்கு மீடியாடெக் ப்ராசஸர் அப்படிங்கிறதுனால பேட்டரி ட்ரைனிங் ஸ்லைட்லி இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ யூசர் ரிவ்யூலையும் கமெண்ட்ஸில் நிறையா படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேட்டரி ட்ரைனிங் இருக்குது. ஸோ நீங்கள் யாராவது இந்த பர்டிகுலர் விவோ T3 Ultra யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பேட்டரி ட்ரைனிங் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ நார்மல் யூஸுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வந்து 1 டேக்கான பேட்டரி லைஃப் வரும். பட் ஐக்யூ நியோ 10R பார்த்தீங்கன்னா 1.5 நாள்லேருந்து 2 நாள் வரைக்கும் நார்மல் யூஸுக்கு வரதுக்கான சான்சஸ் இருக்குது. பட் விவோ T3 Ultra நார்மல் யூஸில் உங்களுக்கு 1 டே பேட்டரி லைஃப் சாலிடாக கிடைக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு ஐக்யூ நியோ 10R தான் மச் பெட்டர் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. ஸோ ரெண்டு டிஸ்பிளேலையும் பார்த்தீங்கன்னா HDR10+ சப்போர்ட் இருக்குது. ஸோ அதனால் உங்களுக்கு வீடியோ பார்க்கும்போது அதுவும் யூடியூப்பில் வீடியோ பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது. அண்ட் சன்லைட் விசிபிலிட்டியும் ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஐக்யூ நியோ 10Rலையும் பார்த்தீங்கன்னா சன்லைட் விசிபிலிட்டி ரொம்பவே சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ எந்த விதமான பிரச்சனையுமே கிடையாது, எந்த விதமான லேக்குமே கிடையாது. ஸோ டிஸ்பிளே குவாலிட்டி ஐக்யூ நியோ 10Rலையும் சூப்பராக இருக்குது. அண்டு நான் செக் பண்ணி பார்த்த வரைக்கும் விவோ T3 Ultraலையும் ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஸோ ஐக்யூ நியோ 10Rல டாப்பு சைடு எல்லாமே பெசல்ஸ் எல்லாம் மினிமலாக தான் இருக்குது. பட் பாட்டமில் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்லைட்லி கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஸோ அதை கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கலாம். ஸோ ஐக்யூவில் பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் த பாக்ஸ் Android 15 அண்டு FunTouchOS 15 இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 3 சாஃப்ட்வேர் அப்டேட் உங்களுக்கு கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. 3 வருஷத்துக்கான ஆண்ட்ராய்டு அப்டேட் உங்களுக்கு கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. அது ஒரு நல்ல விஷயம். பட் விவோ T3 Ultraவில் பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் த பாக்ஸ் Android 14 ரன் ஆகுது. இதில் உங்களுக்கு 2 வருஷத்துக்கான சாஃப்ட்வேர் அப்டேட் தான் ப்ரொவைட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. அப்படி பார்க்கும்போது இப்போ Android 15 கிடச்சிருக்கணும். அடுத்ததான் Android 16 மட்டும் தான் கிடைக்கும். ஸோ சாஃப்ட்வேரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஐக்யூ நியோ 10R பெஸ்ட்டாக இருக்குது. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு சார்ஜ் போடும்போது ஐக்யூ நியோ 10Rல ஹீட் அதிகமாக இருக்குது. பட் சார்ஜரை ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹீட் இமீடியட்டாக ரெடியூஸ் ஆகிடுது. ஸோ அந்த 6043 mm² வேப்பர் கூலிங் சேம்பர் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது வந்து ரொம்ப சூப்பர் ஃபாஸ்ட்டாக கூல் பண்ணுது. அதே மாதிரி நீங்கள் வந்து நெட்வொர்க் அதிகமாக யூஸ் பண்ணும்போதும் இல்லை கேமரா அதிகமாக யூஸ் பண்ணாலும் ஸ்லைட்லி வார்ம் ஃபீல் இருக்கும். அதை நீங்கள் விட்டுட்டு வெளியில் வந்துட்டிங்கன்னா ஆப்பை விட்டு வெளியில் வந்துட்டிங்க இல்லை கேம் ப்ளே பண்ணும்போது ஸ்லைட்லி வார்மிங் ஃபீல் தான் இருக்கும். ஸோ அதை விட்டு வெளியில் வந்தீங்கன்னா உங்களுக்கு இமீடியட்டாக கூலிங் ஆகிடுது. அது ஒரு நல்ல விஷயம். ஸோ அதுவே பார்த்தீங்கன்னா 4000 mm² தான் வந்து உங்களுக்கு விவோ T3 Ultraவில் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த வேப்பர் சேம்பர் கூலிங் சிஸ்டம் வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஹீட்டிங் அப்படியே தான் மெயின்டைன் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ யூசர் ரிவ்யூலையும் நிறைய பேர் வந்து ஹீட்டிங் இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மீடியாடெக் ப்ராசஸர் அப்படின்னும் போது உங்களுக்கு ஸ்லைட்லி ஹீட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கும். நெக்ஸ்ட் நெட்வொர்க்குன்னு பார்த்தீங்கன்னா விவோ T3 Ultraவில் உங்களுக்கு 8 5G பேண்டுக்கான சப்போர்ட் கொடுக்குறாங்க. அதுவே ஐக்யூ நியோ 10Rல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 5G பேண்டுக்கான சப்போர்ட் கொடுக்குறாங்க.
பட் ரெண்டு மொபைல்லையுமே நெட்வொர்க் நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நான் யூஸ் பண்ணுற வரைக்கும் IQ Neo 10Rலேயும் நல்லா தான் இருக்குது. அண்டு விவோ T3 அல்ட்ராலையும் நெட்வொர்க் பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது அப்படின்னு தான் கமெண்ட்ஸில் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஸோ யூசர் ரிவ்யூ பொறுத்த வரைக்கும் ரெண்டுலேயுமே நெட்வொர்க் நல்லா தான் இருக்குது. பட் லாங் டைம் யூசேஜுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு IQ Neo 10R வந்து ஸ்னாப்ட்ராகன் ப்ராசஸர் அப்படிங்கிறதுனால ஸ்லைட்லி பெட்டராக இருக்கிறதுக்கான சான்சஸ் நிறையாவே இருக்குது. நெக்ஸ்ட்டு விவோ T3 அல்ட்ராவோடைய UFS ஸ்டோரேஜ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 3.1 தான் கொடுத்துருக்காங்க. பட் LPDDR5X RAM தான் இருக்குது. ஆனால் UFS ஸ்டோரேஜ் 3.1 தான் இருக்குது. பட் நீங்கள் IQ Neo 10R எடுத்தீங்க அப்படின்னா 128GB வேரியண்ட்டில் மட்டும்தான் UFS 3.1 ஸ்டோரேஜ் இருக்கும். அதுவே 256GB வேரியண்ட் எடுத்திங்கன்னா உங்களுக்கு UFS 4.1 ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் UFS 4.1 அப்படிங்கிறது மச் பெட்டர் அப்படின்னு சொல்ல முடியும். உங்களுக்கு ரீட் ரைட் ஸ்பீடும் சூப்பராக இருக்கும் அண்ட் கேம் ப்ளே பண்ணும்போதும் ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்கும். ஸோ எப்படி பார்த்தாலும் LPDDR5X RAM தான் ரெண்டுலேயும் இருக்குது. பட் 256GB வேரியண்ட் எடுத்திங்கன்னா UFS 4.1 உங்களுக்கு IQ Neo 10Rல கிடைக்குது. ஸோ வேரியண்ட் அண்ட் ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 8,128, 8,256, 12,256. ஸோ இதுதான் IQ Neo 10Rல இருக்குது. ஸோ ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 8,128 27,000 அண்ட் 8,256 29,000 அண்ட் 12,256 31,000 இருக்குது. இதில் மேபி கார்டு ஆஃபர்ஸ் எப்போயாவது கொடுப்பாங்க. ஸோ லான்ச் ஆனதுக்கப்புறம் திரும்ப கார்டு ஆஃபர் எதுவும் கொடுக்கல. லான்ச்சிங் ஆஃபர் மட்டும்தான் இது வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ கார்டு ஆஃபர் கொடுக்கும்போது வாங்கினீங்கன்னா இதை விட ப்ரைஸ் ஒரு 1,000 2,000 கம்மியாக வாங்குறதுக்கான சான்சஸ் இருக்குது. பட் விவோ T3 அல்ட்ராவில் பார்த்தீங்கன்னா 8,128 அதே வேரியண்ட் தான் இருக்குது. 8,128 அண்டு 12,256 டாப் வேரியண்ட்டு அண்ட் ஆல்சோ 8,256 இருக்குது. ஸோ இதில் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 8,128 30,000 இருக்குது அண்டு 8,256 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 32,000 இருக்குது அண்ட் ஆல்சோ 12,256 டாப் வேரியண்ட் பார்த்தீங்கன்னா 34,000 இருக்குது. 30,000 32,000 34,000 இருக்குது. ஸோ இதில் உங்களுக்கு 2,000 3,000 கார்டு ஆஃபர் கண்டினியூஸாக இப்போ கொடுத்துட்ருக்காங்க. பட் லான்ச் பண்ணும்போது இதை விட ஒரு 2,000 அதிகமாக இருந்தது. இப்போ வந்து ப்ரைஸ் ட்ராப் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் வேல்யூ ஃபார் மணி மொபைலாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்டர் 30Kல கிடச்சுன்னா இது வந்து பெஸ்ட் வேல்யூ ஃபார் மணி மொபைலாக இருக்கும். பட் இப்போ வந்து உங்களுக்கு 256GB வேரியண்ட்டே 3,000 கார்டு ஆஃபரில் உங்களுக்கு 32,000 இருக்கக்கூடிய மொபைல் ஜஸ்ட்டு உங்களுக்கு 29,000ல் கிடைக்குது. ஸோ 29,000 கிடைச்சாலும் எனக்கு என்னவோ பெஸ்ட்டு வேல்யூ ஃபார் மணி மொபைல் மாதிரி தெரியல. ஸோ அதனால் வேல்யூ ஃபார் மணி மொபைல் அப்படின்னா உங்களுக்கு IQ Neo 10R எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஆஃபர் டைமில் எடுத்திங்கன்னா சூப்பரான வேல்யூ ஃபார் மணி மொபைலாக இருக்கும். பட்டு விவோ T3 அல்ட்ரா இப்போ வரைக்கும் ப்ரைஸ் ட்ராப் பண்ணியும் அதில் கார்டு ஆஃபர் 3,000 கொடுத்தாலும் 256GB வேரியன்ட் பார்த்தீங்கன்னா 29,000க்கு தான் கிடைக்குது. அந்த ப்ரைஸுக்கு அது வந்து பெஸ்ட்டு வேல்யூ ஃபார் மணி மொபைலாக இல்லை. ஸோ ரெண்டு மொபைலோடைய டிஸ்பிளே ப்ரொடெக்ஷனும் பார்த்தீங்கன்னா ஸ்காட் சென்சேஷன் அப்படிங்கிற ப்ரொடெக்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. பட் IQ Neo 10Rல ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே இருக்குது. ஸோ அது ஆல் டே ஒர்க் ஆகுது. ஸோ அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஸோ இப்போ நீங்கள் கார்டு ஆஃபர் இல்லாமல் வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு IQ Neo 10R 29,000க்கு 256GB வேரியண்ட் அமேசானில் கிடைக்குது. கார்டு ஆஃபர் யூஸ் பண்ணி வாங்கினீங்கன்னா அதே 29,000க்கு உங்களுக்கு விவோ T3 அல்ட்ரா ஃப்ளிப்கார்ட்டில் 256GB வேரியண்ட்டாக கிடைக்குது. ஸோ ரெண்டோட கம்பேரிசனில் ப்ரைஸ் பாயிண்ட்டை வச்சு பார்த்தீங்கன்னா தற்சமயத்துக்கு போத் ஆர் ஈக்குவல் மாதிரி தான் தெரியுது. பட் ஒரு சிலதில் ஒரு சில அட்வான்டேஜஸ் இருக்குது, ஒரு சிலதில் ஒரு சில டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது. அப்படி பார்க்கும்போது ரெண்டு மொபைலுமே நல்ல மொபைல் தான். உங்களுக்கு பெஸ்ட்டு கேமரா ஃபோக்கஸ்டு ஒரு மொபைல் வேணும், அதுவும் ஸ்லிம்மாக ப்ரீமியமாக லுக் வைஸ் சூப்பராக இருக்கணும், கிளாஸ் பேக் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா விவோ T3 அல்ட்ரா நீங்கள் செலக்ட் பண்ணலாம். IQ Neo 10R பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டான ஒரு டிஸ்பிளேவாக இருக்கும். பட்டு பிளாஸ்டிக் பேக் தான் உங்களுக்கு கிடைக்கும். நல்ல பேட்டரி கெப்பாசிட்டி இருக்கும். ஒரு ஆவரேஜான ஒரு கேமரா செட்டப் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அண்டு சூப்பரான கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஸ்னாப்ட்ராகன் 8S Gen 3ல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அண்டர் 30,000ல் IQ Neo 10Rம் ஒரு சாய்ஸாக வச்சுக்கலாம். பட் அதுவும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆஃபரில் எடுத்திங்கன்னா தான் பெஸ்ட் டீல்னு எனக்கு தோணுது. ஸோ ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. ஏன்னா ரெண்டுமே விவோ மொபைல் தான். விவோ மொபைல் அப்படின்னும் போது ஸ்லைட்லி எக்ஸ்பென்சிவாக தான் இருக்கும். ஸோ எனக்கு தெரிஞ்ச ப்ரோஸ் அண்ட் கான்ஸை அண்டு எப்படி செலக்ட் பண்ணுறது அப்படிங்கிறதையும் நான் டீட்டெயிலாக சொல்லிட்டேன். உங்களுக்கு தெரிஞ்ச ப்ரோஸ் அண்ட் கான்ஸை நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ கைக்கு அடக்கமாக கம்ஃபர்டபுளாக அண்டு ப்ரீமியமாக அண்ட் ஆல்சோ கேமரா சூப்பராக இருக்கணும்னா விவோ T3 அல்ட்ராவை நீங்கள் செலக்ட் பண்ணலாம். ஃப்ளாட்டான டிஸ்பிளே தான் எனக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் அடம் பிடிச்சிங்கன்னா டெஃபினட்டாக ஒரு சூப்பரான கேமிங் டிவைஸாக எனக்கு வேணும்னு எதிர்பார்த்தீங்கன்னா IQ Neo 10Rஐ செலக்ட் பண்ணலாம். ஸோ சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸும் பார்த்தீங்கன்னா IQ Neo 10Rல உங்களுக்கு எக்ஸ்ட்ரா 2 இயர்ஸுக்கான சாஃப்ட்வேர் அப்டேட் உங்களுக்கு கிடைக்கும். அதை படி பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு IQ Neo 10R ஒரு பெஸ்ட்டு சாய்ஸு.
ஸ்னாப்ட்ராகன் 8s Gen 3 அப்படிங்கிற ஒரு பர்ஃபெக்டான சிப்செட்டில் உங்களுக்கு போக்கோ F6 அப்படிங்கிற மொபைல் பார்த்தீங்கன்னா அண்டர் 23,000 ஃப்ளிப்கார்ட் எக்ஸ்க்ளூசிவாக இருக்குது. அதுவும் 8/256GB வேரியண்ட்டு. இதில் உங்களுக்கு டெலஃபோட்டோ லென்ஸ் கிடையாது. ரியல்மி GT6ல் 32,000க்கு 8/256 பார்த்தீங்கன்னா அதே ஸ்னாப்ட்ராகன் 8s Gen 3ல் டெலஃபோட்டோ லென்ஸோட அவைலபிள் இருக்குது. ஸோ உங்களுக்கு 8s Gen 3யோட டெலஃபோட்டோ லென்ஸும் இன்க்ளூட் ஆகிறதுல ரியல்மி GT6 பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு ஆல்ரவுண்டராக கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒரு பர்ஃபெக்டான கேமரா டிவைஸாகவும் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதே ஸ்னாப்ட்ராகன் 8s Gen 3ல் உங்களுக்கு ஒரு ஆல் கர்வ்டு டிஸ்பிளேல ஒரு ஆல்ரவுண்டர் கேமரா மொபைலாக எதிர்பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல பில்டு குவாலிட்டியோட MI14 Xiaomi 14 CV அப்படிங்கிறது உங்களுக்கு ஃப்ளிப்கார்ட் எக்ஸ்க்ளூசிவாக இருக்குது. பட் அதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணதுலேருந்தே உங்களுக்கு 39,000 தான் போட்டுட்ருக்காங்க. அந்த 39,000க்கு உங்களுக்கு 8/256GB வேரியன்ட் தான் அவைலபிளாக இருக்குது. பட் MI14 CVயில் பார்த்தீங்கன்னா ஒரு பர்ஃபெக்டான கேமரா அவுட்புட் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ கேமரா செட்டப்பும் இருக்குது, சூப்பராகவே இருக்குது. அண்ட் லைக்காவோடைய பார்ட்னர்ஷிப்பும் இருக்குது. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஒரு உங்கள் பெஸ்ட்டு கேமரா மொபைலாக உங்களுக்கு கிடைக்கும். மோட்டரோலாவில் அதே ப்ராசஸர் ஸ்னாப்ட்ராகன் 8s Gen 3ல் பார்த்தீங்கன்னா 45,000க்கு மோட்டரோலா H50 Ultra அப்படிங்கிற மொபைல் ஃப்ளிப்கார்ட் எக்ஸ்க்ளூசிவாக இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரே வேரியண்ட்டு 12GB RAM 512GB வேரியண்ட்டு. ஸோ இது வந்து உங்களுக்கு பெஸ்ட்டு கேமரா மொபைலாக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ ரியரில் பார்த்தீங்கன்னா 50+50+64MP கேமரா அண்ட் செல்ஃபிக்கும் 50MP கேமரா இருக்குது. பட் ப்ரைஸ் 45,000 அப்படின்னும் போது பெஸ்ட் வேல்யூ ஃபார் மணி மொபைலாக உங்களுக்கு இருக்காது. ஸோ அதை தவிர மோட்டரோலா தான் பிடிக்கும் அப்படின்னா உங்களுக்கு இந்த பர்டிகுலர் மோட்டரோலா H50 Ultraவை நீங்கள் செலக்ட் பண்ணலாம். அமேசானில் Honor 200 Pro அப்படிங்கிற 5G மொபைல் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான கேமரா செட்டப், அதுவும் 50MP OIS சப்போர்ட்டோட டெலஃபோட்டோ லென்ஸ் கொடுத்துருக்காங்க. அதோடைய அவுட்புட்டும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதே சேம் சிப் செட்டு ஸ்னாப்ட்ராகன் 8s Gen 3ல் உங்களுக்கு 12GB RAM 512GB வேரியண்ட்டு ஆஃபரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 35,000 கம்மியான விலையில் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. பட் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 40,000 சேல் ஆகிட்டுருக்கு. பட் ஆஃபரில் இது 35,000 கம்மியான விலையில் கிடைக்கும். ஆனால் இதுலேயும் டப்பாவில் சார்ஜர் இருக்காது. ஸோ அதையும் மைண்டில் வச்சிங்க. ஸோ இப்போ நீங்கள் இது வரைக்கும் iQOO Neo 10R கம்பேரிசனில் பார்த்த எல்லா மொபைலும் அல்ட்ரா சாய்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்னாப்ட்ராகன் 8s Gen 3ல் பார்த்த எல்லா மொபைலும் அண்டு விவோ T3 Ultraவுமே பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் த பாக்ஸ் Android 14 தான் உங்களுக்கு கிடைக்கும். பட் இந்த iQOO Neo 10R மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவுட் ஆஃப் த பாக்ஸ் Android 15 கிடைக்கும். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. பிடிச்சா லைக் பண்ணுங்கள், உங்களுக்கு பிடிச்சதை கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.